இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்லேயும் ரோஜா செடி இந்த அளவுக்கு பூத்து இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பூக்களை கட் பண்ணணும். அதுக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இலைகளை விட்டு கொஞ்சம் காம்பை விட்டு கட் பண்ணணும். ஒரு சிஸ்டர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோஜா செடியை வந்துட்டு போகிற போக்கில் நான் கிள்ளிட்டு தலையில் வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. ரோஜா செடியை 2 இலைகளை கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காம்பு பகுதியை இறக்கி கட் பண்ணணும். இறக்கி கட் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெம் வந்துட்டு உருவாகும், பக்க கிளை வந்து உருவாகும். அதுக்கப்புறம் கட் பண்ண இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக அந்த தோட்டத்து மண் அப்படி இல்லைன்னா மஞ்சத்தூள் வச்சு மூடணும். அப்படி மூடும்போது தான் உங்களுக்கு பக்க கிளைகள் வந்து கரெக்டாக உருவாகும். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டெம் வந்துட்டு அப்படியே டெட் செல் ஆகி செடி இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ கார்டனிங் அப்படின்றது கண்டிப்பாக பொறுமை தேவை. போகிற போக்கில் கட் பண்ணுறது